இலங்கையின் முதற்தர சுற்றுலாத்தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழகத்தில் இலங்கை தமிழ் அகதிகள் என்பது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டுப் போரின் போது பாதிக்கப்பட்டு தங்கள் உடைமைகளை இழந்து அகதிகளாக தமிழகத்திற்கு வருகை தந்த இலங்கை தமிழர்களை குறிப்பதாகும். இலங்கையில் ஏற்பட்ட இன மோதல்களின் தொடர்ச்சியாக உயிரை காத்துக் கொள்வதற்காக எந்தவித பாதுகாப்பும் இல்லாத மீன்பிடி படகுகளில் 1983ஆம் ஆண்டு முதல் அகதியாக இந்தியா நோக்கி தமிழர்கள் வந்திருந்தனர். வசதி வாய்ப்புள்ள சிலர் விமானம் மூலமும் தமிழகத்திற்கு வருகை தந்தனர். தொடர்ந்து 1983ஆம் ஆண்டுகளிலிருந்து இப்ப வரைக்கும் ஈழத்தமிழர்கள் அகதிகளாக தமிழகம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். தமிழக மறுவாழ்வுத்துறை அலுவலகத்தின் கணக்கின்படி இக்கால பகுதியில் மொத்தமாக 3,30,076 பேர் இலங்கையிலிருந்து அகதிகளாக தமிழகம் நோக்கி வந்திருக்கின்றனர். அகதிகளாக தமிழகத்திற்கு வருகை தரும் இலங்கை தமிழர்களுக்காக மண்டபத்தில் ஏற்கனவே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டிருந்த முகாம் தற்காலிக இடைத்தங்கள் முகாமாக மாற்றப்பட்டது. அகதியாக வரும் மக்களை இங்கு வைத்து அவர்கள் உண்மையான அகதிகள் தானா என்பதை உறுதி செய்த பின்னர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அமைக்கப்பட்ட தற்காலிக முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய குழுக்களை சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் பட்சத்தில் மண்டபத்தில் உள்ள தடுப்பு முகாம்களிலோ அல்லது செங்கல்பட்டு மற்றும் பூந்தமல்லியில் இருந்த சிறப்பு முகாம்களிலோ தடுத்து வைக்கப்பட்டனர். தமிழகத்தில் மண்டபம், கொட்டப்பட்டு ஆகியவை இடைத்தங்கல் முகாம்களாக அமைக்கப்பட்டு தற்போது தற்காலிக முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள கும்புமுடிப்பூண்டி, புழல், ஈரோட்டில் உள்ள பவானிசாகர், திருச்சியில் உள்ள கொட்டப்பட்டு, வாழவந்தான் கோட்டை, ராமநாதபுரத்தில் உள்ள மண்டபம் ஆகிய முகாம்கள் அளவில் பெரிய முகாம்களாகும். இங்கு ஒவ்வொரு முகாமிலும் சுமார் 500 முதல் 1500 குடும்பங்கள் வரை தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஓரளவு பொருளாதார வசதியுடன் வருகை தந்தவர்கள் காவல்துறை பதிவுடன் முகாம்களுக்கு வெளியே சென்று வசிக்க அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருமுறை காவல் நிலையம் அல்லது மாவட்ட நிர்வாகத்திடம் தங்களது பதிவுகளை அல்லது அனுமதிகளை புதுப்பித்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டனர். தற்போது தமிழகத்தில் உள்ள 110 முகாம்களில் சுமார் 20,000 குடும்பங்களை சேர்ந்து 65,000 பேர் வசித்து வருகின்றனர். இவர்களை தவிர முகாம்களுக்கு வெளியே சுமார் 35,000 பேர் வசித்து வருகின்றனர். முகாம்களில் மக்கள் வசிப்பதற்கு ஆரம்பத்தில் 10க்கு 10 என்ற அளவில் தற்காலிக குடியிருப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து வந்த காலங்களில் அவை ஓரளவு நிரந்தர வீடுகளாக அமைத்து கொடுக்கப்பட்டது. இருப்பினும் இது அனைத்து முகாம்களிலும் முழுமையாக நடைபெறவில்லை. இன்னும் ஒரு சில முகாம்களிலும் வீடுகளின் தேவை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அரசும் தொடர்ந்து வீடுகள் அமைப்பு, திருத்தம் போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில முகாம்களில் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்தும் வீடுகள் அமைத்துக் கொடுத்தல் மற்றும் திருத்தப் பணியினை அரசு மேற்கொண்டது. இலங்கையிலிருந்து அகதியாக வரும் மாணவர்கள் எந்தவித உரிய ஆவணங்களும் இல்லாமல் பெற்றோர்கள் வழங்கும் உறுதிமொழியின் அடிப்படையில் பள்ளி தலைமை ஆசிரியரின் ஒப்புதலுடன் பள்ளிகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். ஆரம்ப கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரையில் அரசு பள்ளிகளில் இலவசமாக கல்வியை தொடர அனுமதிக்கப்பட்டனர். தமிழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச பாட புத்தகம், குறிப்பேடுகள், மிதிவண்டி, மடிக்கணினி போன்றவையும் அகதி மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட ஒரு வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை அடுத்து இந்த சிறப்பு இட ஒதுக்கீடுகள் நிறுத்தப்பட்டது. சில ஆண்டுகள் இலங்கை தமிழ் அகதி மாணவர்கள் பொறியியல் மற்றும் மருத்துவ கல்வியை தொடர இயலாத நிலை இருந்தது. தொடர்ந்து வந்த காலங்களில் தமிழக அரசின் உதவியோடு பொறியியல் கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெற்றாலும்
இன்று வரை அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இலங்கை தமிழ் அகதி மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவது இல்லை. ஒரு சில மாணவர்கள் மட்டும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பயின்று வருகின்றனர். தமிழ்நாட்டில் பள்ளிக் கல்வியை நிறைவு செய்யும் இலங்கை தமிழ் அகதி மாணவர்களும் பொறியியல் கல்லூரிகளுக்கான பொதுக் கலந்தாய்வில் பொதுப்பிரிவின் கீழ் கலந்து கொள்ளலாம் என்று தமிழக அரசினால் உத்தரவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தகுதியுள்ள இலங்கை தமிழ் அகதி மாணவர்கள் பொறியியல் கல்விக்கான பொதுக் கலந்தாய்வில் கலந்து கொண்டு பொறியியல் கல்வியை தொடர்ந்து வருகின்றனர். அகதி மக்களுக்கென சிறப்பு வேலை வாய்ப்புகள் எதுவும் அரசினால் உருவாக்கி கொடுக்கப்படவில்லை. ஆரம்ப காலங்களில் வேலைவாய்ப்பிற்காக முகாமினை விட்டு வெளியே செல்வதற்கான கட்டுப்பாடுகளும் இருந்தது. தற்போது அவை படிப்படியாக குறைந்துள்ளது. முகாம்களின் அமைவிடத்திற்கேற்ப தங்களுக்கு கிடைக்கும் வேலைகளை அகதி மக்கள் செய்து வருகின்றனர். குறிப்பாக வண்ணப்பூச்சு பணிகளில் பெரும்பாலான அகதி மக்கள் ஈடுபடுகின்றனர். படித்த சிலர் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிகின்றனர். அகதி மக்களுக்கு அரச வேலைவாய்ப்பிற்கான அனுமதிகள் இல்லை. சில நேரங்களில் தகுதியிருந்தும் கூட தனியார் நிறுவனங்களில் அகதி என்ற காரணத்தினால் வேலைவாய்ப்பு மறுக்கும் சம்பவங்களும் உண்டு. முகாம்களில் பணியாற்றி வரும் தொண்டு நிறுவனங்கள் சில தொழிற்பயிற்சிகளை வழங்கி சிறு தொழில் முயற்சிக்கான உதவிகள் வழங்குகின்றன. இலங்கை தமிழ் அகதி மக்களுக்கு அவர்களின் அடிப்படை விவரங்கள் மற்றும் குடும்ப புகைப்படத்துடன் கூடிய குடும்ப அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது. அகதியாக மண்டபம் முகாமில் பதிவு செய்யப்பட்ட உடனே இத்தகைய அடையாள அட்டைகள் வழங்கப்படும். கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் முகாம்களில் உள்ள அகதி மக்களுக்கு தனிநபர் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது. அகதி மக்களின் விவரங்கள் முழுமையாக சேகரிக்கப்பட்டு தேசிய தகவல் மையத்தின் உதவியுடன் அடையாள அட்டைகள் தயாரிக்கப்பட்டு மறுவாழ்வுத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் திட்டமான ஆதார் அடையாள அட்டைகள் வழங்கும் திட்டத்தின் கீழும் அடையாள அட்டைகள் இலங்கை தமிழ் அகதி மக்களுக்கும் பதிவு செய்து வழங்கப்பட்டது. இவ்வாறாக இருந்த நடைமுறைகளையெல்லாம் மாற்றியமைப்பதற்கு அந்நிய மத்திய அரசு முயற்சித்ததைத் தொடர்ந்து இன்று இதனை மாற்றியிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் திகதிக்கு முன்பு உரிய ஆவணங்களின்றி இந்தியாவிற்குள் நுழைந்து அரசிடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு இந்திய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. போர் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையை விட்டு வெளியேறிய இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு முகாம்களில் தங்கியுள்ளனர். இவர்கள் இந்தியாவில் தாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என அரசுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் திகதிக்கு முன்பு உரிய ஆவணங்களின்றி இந்தியாவிற்குள் நுழைந்து அரசிடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. இலங்கை தமிழர்கள் இனி சட்டவிரோத குடியேறிகள் அல்ல. சமீபத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனை விதிகளில் இருந்தும் இலங்கை தமிழர்களுக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. இலங்கையில் நடந்த உள்நாட்டுப் போர் காரணமாகவும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாகவும் இலங்கை தமிழர்கள் பலர் உலக நாடுகளில் அகதிகளாக இப்பவரைக்கும் வாழ்ந்து வருகின்றனர். பல்வேறு நாடுகள் அவர்களுக்கு குடியுரிமையும் வழங்கியுள்ளது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இயற்றப்பட்ட குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 2025 படி இந்தியாவிற்குள் கடவுச்சீட்டு அல்லது செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாமல் வெளிநாட்டினர் நுழைந்தாலோ அல்லது தங்கினாலோ அந்த நபருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. நடப்புக்கு வந்துள்ள புதிய குடிநுழைவு வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் நேபாளம், பூட்டான் நாடுகளிலிருந்து நிலம் அல்லது வான்வழியாக இந்தியா செல்வதற்கு அந்த நாட்டு மக்களுக்கும் இந்திய குடிமக்களுக்கும் செப்டம்பர் 1ஆம் திகதி முதல் கடப்பிதழ் அல்லது விசா தேவையில்லை. எனினும் சீனா, ஹாங்காங், பாகிஸ்தானிலிருந்து வரும் நேபாளம், பூட்டான் மக்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படியாக இந்தியாவிற்கு அகதிகளாக சென்றுள்ள இலங்கை தமிழர்களுக்கு தண்டனைகளிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை இந்திய உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் திகதிக்கு முன்னர் இந்தியாவிற்கு சென்ற இலங்கை தமிழ் அகதிகளுக்கே இந்த தண்டனை விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது.
இந்த நிலையில் இலங்கை தமிழ் அகதிகள் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டுகள், பயண ஆவணங்கள் அல்லது விசா இல்லாமல் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கும் தண்டனை வழங்கப்படாது என்று இந்திய மத்திய உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. தாமாக முன்வந்து இலங்கைக்கு திரும்ப விரும்பும் இலங்கையின் தமிழ் அகதிகள் விசா கட்டணங்கள் மற்றும் தங்கியிருக்கும் காலத்தை விட அதிக காலம் இந்தியாவில் தங்கியிருந்தால் அதற்குரிய அபராதங்களையும் உள்துறை அமைச்சு தள்ளுபடி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.